திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி புலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருக்கைலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. இன்றைய பாடப்பகுதி அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை, தலம் திருக்கடவூர். 31 நடத்தியாச்சா நடத்தலையா? நடத்தலை. 30 நடத்தியாச்சா? திருநாவுக்கரசர் எழுதிய 4ஆம் திருமுறை, பதிகை எண் 31, தலம் திருக்கடவூர் வீரட்டம். என்னது 1ஆம் திருமுறை? இனி ஒரு நம்ம சொல்லு வரைக்கும் இதுதான் 4ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் திருப்புகலூரை வணங்கி அங்கிருந்து ஞானசம்பந்தர் திருநீலநக்கர் எழுதுங்க பிற பார்க்கலாம், சிறுத்தொண்ட நாயனார், முருகநாயனார் எல்லாம் விடை பெற்றபின் அங்கே எல்லாம் சேர்ந்து இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் விடை பெற்று கிளம்பிட்டாங்க. திரு அம்பர்னு ஒரு தலம் இருக்குது. அந்த தலத்தை வணங்கினார். அதன் பின்னர் திருக்கடவூர் வீரட்டம் வந்து பதியத்தை பாடினார். பொழிப்புரை முதல் மந்திரத்துக்கு உடம்பு 9 துவாரங்களை உடையதாக இருக்கிறது. இந்த உடம்பை கொண்டு நிலையற்ற இன்பத்தை நாடுகிறோம் அல்லது நாடுகிறார்கள். அதிலிருந்து விடுபடுவதற்கு சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி தூபம் இட்டு வழிபடும் திருத்தொண்டுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி படித்தாலே பிறவி பயன் கிடைக்கும். அவ்வளோ அழகான மந்திரம். உள்ளத்தை தகழியாக உயிரை திரியாக கருதி ஞானம் என்ற தீபத்தை ஏற்றி உணர்கின்ற முறையில் உணர்ந்தால் திருக்கடவூர் மயானத்து இறைவன்
நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குவார். பொல்லத்த மந்திரத்தை பார்த்து எழுதின. பொல்லத்த என்றால் துளையுடைய என்பது பொருள். காயம் என்றால் உடல். மாயப்பொருள் என்றால் பொய்ப்பொருள். வெள்ளம் என்றால் மிகுதி. ஏதோ அடிப்படையான செய்திகள். மந்திரத்தை படித்து பாருங்க. பொல்லத்த காயமாய பொருளினை போக மாதர் வெள்ளத்தை கழிக்க வேண்டில். அதாவது 9 துளைகளை உடையதாக இந்த உடம்பு இருக்குது. இந்த உடம்பை கொண்டு உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களும் நிலையற்ற இன்பங்களை நாடி ஓடுகிறது. அந்த நிலையற்ற இன்பத்திற்கு ஒரு அடையாளமாக மாதர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இல்லறத்தில் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணால் பந்தம் வருது, பெண்ணாக இருந்தால் ஆணால் பந்தம் வருது. ஆனால் காலங்காலமாக பந்தத்துக்கு யாரையே காரணம் சொல்லி வந்திருக்காங்க, பெண்களையே காரணம் சொல்லி. சைவத்தில் எடுத்துக்கிட்டால் துறவு நிலை ஆண்களுக்கு தானே சொல்கிறாங்க, பெண்களுக்கு சொல்கிறதில்ல. அதனால் இந்த போகத்துக்கு அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த குடும்ப பந்தத்தை மாதர் மேல் வச்சு சொன்னார். அந்த பந்தத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால், வெள்ளம்னா அந்த மிகுதியிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் விரும்புமீன் விளக்கு தீபம். அழகான வார்த்தை. அதுக்கு பிறகு இருக்கிறது அவ்வளவோ சைவ சித்தாந்தம். விரும்புமீன் விளக்கு தூபம் உள்ளத்தை திரியொன்றேற்றி உணருமா உணரவல்லார். உள்ளத்தை எண்ணெய் ஊற்றுகின்ற அகலாக கருதி கொண்டு உயிரை தெரியா நினச்சி ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றுங்க. அது அந்த உரை சொல்லும்போது அவ்வாறு விரிகிறது. உரையில் அவ்வளவு இல்லை. ஏற்றி உணருமா உணரவல்லார். உணர்தல்ங்கிறது நமக்கு சித்தாந்தத்தில் ஞான அனுபவம் உணரவல்லார். கள்ளம் என்ற சொல்லுக்கு கொடுமைகள் துன்பங்கள்னு அர்த்தம். கொடுமைகள் துன்பத்தை நீக்குகிறார். ஒரே வரி அந்த மந்திரத்தில் ஒரு வரி ஞாபகம். அந்த நான் சொல்கிறது மட்டும் கையால் எழுதுனீங்கன்னா கூட போதும், புக்கு இல்லாதவங்க. விரும்புமின் விளக்கு தூபம் சொல்லிகிட்டே எழுதலாம். என்னது? அழகான வரி. விளக்கு தூபம். அடுத்தது உள்ளத்தை திரியொன்றேற்றி உணருமாறு உணரவல்லார் கள்ளத்தை கழிப்பர். உள்ளத்தை திரியொன்றேற்றி உணரவல்லார் கள்ளத்தை கழிப்பர். அந்த வரிகள் புரிஞ்சாலே போதும். அதாவது இனி எழுதுங்க, விளக்கம்னு எழுதுங்க. இந்த உலகியல் பந்தத்திலிருந்து நாம் விடுபட, பந்தம் மாதரால் தான் சொல்ல முடியாது. இப்போ திலகவதியாரால் யாருக்கு பந்தம் வந்தது? ஒருத்தருக்கும் வரல. காரைக்கால் அம்மையாரால் யாருக்கு பந்தம் வந்தது? அதே மாதிரி மங்கையர்க்கரசியாரால் யாருக்கு பந்தம்? மங்கையர்க்கரசியார் தான் பந்தத்திலிருந்து காப்பாற்றுறாங்க. அது காலங்காலமாக பந்தத்தை யார் மேல் வச்சு சொல்லியிருக்காங்க? பெண்கள் மேல் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணால் திருமணத்துக்கு பிறகு தான் ஒரு ஆண் வந்து யாராகிறான்? பந்தத்துக்கு உள்ளாகிறான். பெண்ணும் திருமணத்துக்கு பிறகு தான் பந்தத்துக்கு உள்ளாகிறான். ஆனால் அதை நம்ம எப்போவுமே நம்முடைய பண்டை காலங்களில் இருந்தே அந்த யார் மேலே ஏற்றி சொல்லி வந்துட்டாங்க? பெண்கள் மேலே ஏற்றி சொல்லி வந்துட்டாங்க. அதனால் அந்த போக மாதர் என்பதை நம்ம இல்லற பந்தம்னு எடுத்துக்கணும். ஆனால் பெண்ணுக்கு பந்தம், பெண்ணால் ஆணுக்கு பந்தம்னு எடுத்துக்கணும். மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம். பார்த்திங்களா? இந்த மக்கள் குலம் கல்விங்கிறதெல்லாம் எதுலேருந்து தான் வருது? குடும்பத்துக்கு பிறகு தான் வரும். இல்லறம் தொடங்கின பிறகு தான் மக்கள் குலம் கல்விங்கிறது பித்த உலகமாகும். திருமணமாகாமல் ஒரு ஆண் இருக்கு வரை, திருமணமாக ஒரு பெண் இருக்கு வரை எந்த பந்தமும் வராது. பண்டிதமணி ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், 3 வகையான வினைகளை எப்போ தான் சம்பாதிக்கிறான்? கல்யாணத்துக்கு பிறகு தான். அப்படி சுந்தரரை ஆட்கொள்ளணும்,
ஆட்கொள்கிறதுக்கு என்ன சொன்னேன்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன்ட்ட என்ன கேட்டார்? தடுத்தாண்டருள் மையல் மானிடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள்னு கேட்டார். காலுக்குள்ளே கடிக்கு பயங்கரமாக. இதில் அதில் வச்சுருங்க. சுக்குடிக்கீரை இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு. மையல் மானுடமாக மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டருள்னு கேட்குறாரு. சுந்தரர் கல்யாணத்தன்னைக்கு தடுத்தாளன்னு கேட்டாரா? ஏன் கல்யாணத்துக்கு வந்தார்? அதுதான் இது புரிஞ்சுக்கிறது தான் சைவம். அவர் நான் மனிதனாக இல்லற குடும்பத்தில் உலக வாழ்வில் பிறந்து மயங்குகின்ற நேரத்தில் என்னை தடுத்தாளணுன்னா கல்யாணத்தன்னைக்கு தானே தடுக்கிறாரு. அப்போ பந்தம் ஏற்படுறது எந்த இடத்துல தான்? சுந்தரர் கல்யாணம் வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு கணக்கு போடுறாரு. யார்? இறைவன். இனி பந்தத்தில் மாட்டிடுவார், போய் தடுத்தாளன்னு கணக்கு போடுறாரு. அப்படி அதை புரிந்து கொள்வது தான் சரியாக இருக்கும். சங்க இலக்கியம் முதல் இந்த கருத்துக்கள் எல்லாம் யார் மேலே தான் ஏற்றப்படும்? பட்டினத்தார் முழுவதும் பெண்கள் மேலே தான் ஏற்றுவார், பெண்களை தான் குறை சொல்லுவார். அது காலங்காலமாக இருந்து வந்த ஒரு பழக்கம். ஏனென்றால் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிந்திக்கணும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனியாக ஒரு ஆண் பந்தத்துக்கு உள்ளாக மாட்டான், புரியுதா? ஒரு திருமணம் நடக்கும்போது தான் அதுக்கு பிறகு தான் என்னது எத்தனை பிள்ளைகள்னு கேட்குறாங்க, பிள்ளை கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்குறாங்க, பேரன் இருக்காங்க. அது அந்த குடும்பம் விரிகிறது எதில் தான்? அதுதான். இந்த சூழலில் இருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால், அழகான வார்த்தை, இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் விரும்புங்கிறார். அழகான வார்த்தை. விரும்புமின் விளக்கு தூபம். என்ன அழகான வரி! இந்த ஒரு வரி போதும் இந்த மாதத்துக்கு. நிறைய படித்து நிறைய பேசி என்ன பண்ண போகிறீங்க? அது அழகாக சொன்னார். விரும்புமின் விளக்கு தீபம். தாராபுரத்து சாமி சொன்னார் பாருங்க, மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தினார்ல. அந்த விருப்பம் தான் அதில் முக்கியமாக இருக்குது. விளக்கு தீபத்தை விரும்புங்கள் என்று கேட்கிறார். இது ஒரு வகையில் திருநாவுக்கரசருடைய சலம்போடு தூபம் மறந்தறியேன் என்ற மந்திரத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த விரும்புமின் விளக்கு தீபம். சலம்போடு தூபம் மறந்தறியேன் என்ற மந்திரத்தினுடைய இன்னொரு வடிவம்தான் இது. அதுமாதிரி விளக்கினால் பெற்ற இன்பம் வெளிக்கினால் பதிற்றியாகுங்கிற மந்திரமும் இதனுடைய வடிவம் தான். அதையும் எழுதிக்கிடணும். விளக்கின தேவாரத்தில் தேடுங்க, அப்பர் தேவாரத்தில் விளக்கினால் பெற்ற இன்பம் வெளிக்கினால் பதிற்றியாகும். அவருக்கே இன்னொரு மந்திரம் இருக்குது. நிலை பெறுமார் எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தம் எம்பிரானுடைய கோயில் புக்கு. அந்த மந்திரம் தேவாரத்தில் கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். விரும்புமின் விளக்கு தீபம்னார். அழகான வார்த்தை. அந்த விளக்கு தூபம் விரும்புமின் என்று சொல்கிறது ஒரு மார்க்கத்துக்கான ஒரு குறியீடு. விளக்கிடுதலும் தூபமிடுதலும் சரியை கிரியைக்குள்ளே வந்துடும். விளக்கிடுதலும் தூபமிடுதலும் சரியை கிரியையில் வந்துடும். உள்ளத்தை திரியொன்றுன்னு எப்போ சொன்னாரோ அது யோகத்தில் வந்துடும். உள்ளத்தை திரியொன்றுன்னு சொல்லும்போதே அது யோகத்தில் வந்துடும். அந்த திரியை ஏற்றுதல்ங்கிறத ஞானத்தை ஏற்றுதல்னு சொல்லும்போது ஞான மார்க்கமாயிரும். இப்படி பார்த்தா போதுங்கிற நான் தேவாரத்தை. இதுக்கு ஒரு 15 இதில் 15-20 பிரமாணம் இருக்காது. எனக்கு அது அதை விட இது முக்கியம். நான் சொல்லிகிட்டு இருக்கிறது முக்கியம். அந்த பிரமாணங்களை விட எது முக்கியம்? இந்த பார்வை முக்கியம். இந்த பார்வை முக்கியம். என்ன பார்வை? விளக்கு தூபம் சரியை கிரியை, உள்ளம் யோகம், திரியேற்றுதல் ஞான மார்க்கம், 4 மார்க்கத்தை சொல்லிட்டார். இந்த 4 மார்க்கம் முடிந்த பிறகு உணர்தல் நிகழும். இந்த 4 முடிஞ்சாதான் உணர்தல் நிகழும். அதனால தான் உணருமா உணர வல்லார். வல்லாருங்கிற வார்த்தை எப்போ வரும்? திருமுறையில் பெரும்பாலும் கடைசியில் வரும். இங்கே எங்கே வச்சுட்டாரு? அப்போ வல்லாருன்னு சொல்லும்போது இது கஷ்டம்னு அர்த்தம். எல்லாராலையும் முடியாதது தான் வல்லாருன்னு சொல்லுவாங்க. கள்ளத்தை என்ற சொல்லுக்கு
கள்ளத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மலங்களைன்னு எடுக்கணும். கள்ளத்துக்கு காரணமான மலங்களை, குறிப்பாக ஆணவ மலம்தான் கள்ளம். கள்ளமே ஒரு இருட்டு தானே. கள்ளம் எங்கே சார் ஒளிவான்? ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிங்கன்னு கேட்குறேன். கள்ளம் இருட்டில் தானே ஒளிவான். கள்ளங்கிறது என்ன மலம்தான்? ஆணவ மலம்தான். கழிப்பர் போலும்னா ஆணவ மலம் போகும்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? எல்லா மலமும் போகும்னு புரிஞ்சுக்கணும். அந்த சைடில் ஒரு பத்தி வைப்புமா, 2 பத்தி கடிக்கதா கொசு உங்களுக்கு? இன்னொரு பத்தி ஸ்டாண்ட். இந்த உலகத்தில் உடம்பு என்ற கூட்டை பெருமையாக கருதி நீங்கள் மயக்குகின்ற இந்த உலக வாழ்வில் ஈடுபட்டால் யமன் உங்களுடைய உயிரை பிரிக்க விரும்புவான். யமன் உங்கள் உயிரை பிரிக்க விரும்பும்போது தடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். பண்ணோடு இறைவனுடைய புகழை பாடுங்கள். இந்த மந்திரமும் அழகாக இருக்குது. பண்ணோடு இறைவன் புகழை பாடுங்கள், ஆடுங்கள். இறைவன் அடியார்களுக்கெல்லாம் கண்மணி போன்றவன். அவன் அடியார்கள் உய்ய வழிகாட்டுவான். மண்ணிடை உலகம், நில உலகம். குரம்பை உடம்பாகிய கூடு. மையல் மயக்கம் அல்லது செருக்கு. விலக்குவார், விலக்குவார்னா தடுப்பார்னு அர்த்தம். மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர். விளக்கம் எழுதுங்க. குறிப்புரை எழுதுனீங்க, பொழிப்புரை எழுதுனீங்க, விளக்க உரை இல்லை. அதனால தான் நம்ம எழுதுகிறோம். பண்டிதமணி மாதிரி இருந்தால் எழுத வேண்டியதில்லை. விளக்க உரை இல்லாதனால தான் நம்ம எழுதுகிறோம். தேவாரம் முழுவதையும் நம்ம என்ன இல்லாமலே படிக்கிறோம், விளக்கம் இல்லாமலே படிக்கிறோம். அதனால தான் நமக்கு எதுக்கு பன்னிசைக்கு வெளியே நம்மளால் என்ன செய்ய முடியல, போக முடியல. இந்த மந்திரம்லாம் எப்படி இருக்குது? இந்த உலகத்தில் இந்த உடம்பை நாம் அந்த மந்திரத்தை படிங்க. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையல் எய்தி. விளக்கம் எழுதுங்க. உடம்பின் மேல் அளவற்ற பற்று கொள்ளும் போது மயக்கம் வரும். அப்போ சொல்கிறார் இந்த மந்திரத்தில். உடம்பு சாதனத்துக்கு தேவை. சாதனத்துக்காக உடம்பை பேண வேண்டும். நிலையற்ற இன்பத்திற்காக உடம்பை பேணி அதில் அழுந்துதல் கூடாது. ரெண்டாவது மந்திரத்தில் முதல் வரியில் என்ன சொன்னாரோ அதைத்தான் முதல் மந்திரத்தில் முதல் வரியில் சொல்கிறாரு. அங்கேயும் உடம்பை தான் கண்டிச்சிருக்கிறாரு. அங்கமாலை உடம்பு சாதனத்துக்கு பயன்படுவதை சொல்லுகிறது. வாழ்த்த வாயும் என்று தொடங்குகிற தேவாரமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் உலகப் பற்றின் காரணமாக உடம்பை பேணும்போது அது நமக்கு மயக்கமாக மாறிடும். அதனால்தான் திருமூலர்
உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். ஒரு மந்திரம் பாடுறாருல்ல, அதில் தான் என்ன சொல்கிறார்? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அந்த வரியை தான் நான் சொல்கிறேன். சைவத்தில் உங்களுடைய டாப் டீச்சிங் எது சார்? ஒரே வரியில் சொல்லுங்கள், உயிரை வளருங்க. அதான் என்னுடைய டாப் டீச்சிங். புரியுதா? சைவத்தில் உங்களுடைய பாடத்தை ஒரே வரியில் சொல்லுங்கள் சார்னா என்ன? எதை வளரணும்? உயிர் வளரணும். அறிவு வளர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அறிவு வளர வளர இன்னொரு அறிவாளிகிட்ட போய் சண்டையை போடுவீங்க. அறிவு கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் அறிவு இருக்கிற சண்டையை போடுவீங்க. அறிவு வளர்ந்தால் நிறைய அறிவு இருக்கிற சண்டை போடுவீங்க. நான் தப்பு தப்பாக பேசுகிறதெல்லாம் நீங்கள் சரியாக சொன்னால் நான் அறிவு குறைந்தவனாகவும் நீங்கள் அறிவு மிகுந்தவனாகவும் ஆகிடுறீங்க. யாராக முடியாது? உயிர் வளர்ந்தவர் ஆக முடியாது. உயிர் வளர்ந்தவர் ஆக முடியாது. எது வளரணும்? உயிர் வளர்தல் என்பதன் பொருள் பாச அறிவுக்கும் பாச அறிவிலிருந்து விடுபட்டு பசு அறிவு என்னது அதிலிருந்து விடுபட்டு உயிர் வியாபகத்தன்மையை அடைந்து, அதான் விரிதல். உயிர் வளர்தல்னா வியாபகத்தன்மையை அடைந்து எந்த ஞானத்தை பெறுதல்? பதிஞானத்தை பெற்று வியாபகத்தன்மை அடைந்து அதுக்கான பயணத்தில் இருக்கணுமே தவிர, இப்போ நாயன்மார்கள் எல்லாருமே இப்படி புத்தகம் வச்சா படிச்சுட்டு இருந்தாங்க. நூல்களோடு சம்மந்தப்பட்ட நாயன்மார்கள் மிக குறைவு தான். ஐயடிகள் காடவர்கோன், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அதே மாதிரி திருநாவுக்கரசர், இப்படி சிலர் தானே எதோட சம்மந்தப்படுறாங்க. நூல்கள் சம்மந்தம் இல்லாமலே நிறைய பேர் இருக்காங்களே. இளையான்குடி மாறன் நாயனார் நூல் படித்ததா இருக்குதா? இல்லைல்ல. எனவே அதான் அதில் சொன்னார், எதன் மேல் உடம்பு மேல் பற்று வைக்கலாம்? எதை வளர்க்க? உயிர் வளர்க்கிறதுக்காக. நான் சரியை செய்ய வேண்டும், அதனால் நான் என் உடம்பை பாதுகாக்கிறேன். நான் கிரியை செய்ய வேண்டும், அதனால் நான் என் உடம்பை பாதுகாக்கிறேன். அப்படி பாதுகாக்கணுமே தவிர நிறைய நாள் உயிர் வாழணும், வாழ்ந்து இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுக்கிறதுக்கா? புரியுதா? மேலும் அதிகமாகும். மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் ஏன் செத்திலேன், தலைகீரேன், செழுங்கடல் புகிலேன், முற்றிலேன் அப்படி ஏன் சொல்கிறாருன்னா, அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, நீ இந்த உடம்புல இருந்து ஒன்று சாதனம் பண்ணு. சும்மா இருந்துக்கிட்டு இருந்தான்னா இது தீவினை பெருகும், அதுக்கு செத்துறது எவ்வளோ நல்லதுங்கிறது தான் அவருடைய கருத்து. அவர் சொல்ல வர விஷயம் அதுதான். ஒன்று இந்த உடம்பை வச்சு சாதனம் பண்ணு. சாதனமே பண்ணாமல் இருந்தான்னா தீவினையை செய்வ. அதுக்கு பேசாமல் உடம்பே இல்லாமல் போனால் எது வர்றதாவது நிற்கும். அதுதான் அவர் சொல்ல வர்ற விஷயம். அதான் செத்திலா பத்து வாழாப்பத்து, செத்திலா பத்து வாழாப்பத்து, இதெல்லாம் இந்த செய்தி தான். அதனால் நீங்கள் உடம்பின் மேல் பற்று இருக்கக்கூடாது. உடம்பை சமய சாதனத்தின் பொருட்டு என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அவ்வாறு இல்லை, நீங்கள் பற்றோடு உடம்பை பேணும்போது அடுத்த மந்திரத்தை அடுத்த வரையில் சொல்கிறாரு, யார்? யமன் வருவார் அப்படிங்கிறார். யமன் எப்போ வருவார்? நேற்று கூட பேசினாங்க தாராபுரத்தில். அதாவது புண்ணியம் செய்தால் எந்த உலகத்துக்கு போகணும், சைவர்கள் நரக உலகத்துக்கும் போகக்கூடாது, சொர்க்கத்துக்கும் போகக்கூடாதுன்னு பேசுனாங்கல்ல, அந்த சாமி பேசினார். அப்போ யமன் வருவான் என்றால் தீவினை செய்வான் என்று பொருள். அப்போ இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இந்த சாதகன் எதை செய்வான்னு அர்த்தம். யமன் வருவான்ங்கிறதுக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்குது. நீ உடம்பின் மேல் பற்று கொண்டால் தீவினை செய்வாய், தீவினையினால் உனக்கு எந்த உலகம் போக வேண்டியது வரும்? யம உலகம் போன்று. இதுதான் அதில் இருக்கிற உள்குறிப்பு. செல்ல வேண்டியது வரும். எனவே நீ பற்று கொண்டு இந்த உடம்போடு இருக்க வேண்டாம். உடம்பில் பற்று இல்லாமல் நான் சாதனம் செய்வதற்கு உடம்பு வேண்டும் என்று பேணணும். அப்போது யமன் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட, உடம்பில் பற்று வைத்து பற்றின் காரணமாக யமன்கிட்ட சிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்கிறார் அடுத்து. பன்னிடை சுவைகள் பாடி, பண்ணோடு பாடுங்க, சுவையாக பாடுங்க அப்படிங்கிறார். பண்ணோடு சுவையாக பாடுங்கள், ஆடுங்கள் அப்படிங்கிறார். நம்ம பாட சொன்னால் பாடிடுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? ஆட மாட்டோம். ஏன்னா யாராவது நம்மளை கேலி பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சுதுன்னு கேட்டுருவாங்க, யாராவது நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க,
அப்போ நமக்கு என்ன நினைவு இருக்குது? புற நினைவு இருக்குது. அப்போவே நமக்கு தெளிவு வரலன்னு அர்த்தம். புற நினைவுகள் நம்மளை பாதிக்குதுனாலே என்ன வரலன்னு அர்த்தம்? தெளிவு வரலன்னு அர்த்தம். ஆனால் இந்த இறைவன் இணைந்து ஆடுகிற அளவுக்கு ஒரு மனநிலை வந்துட்டுனா எது தெரியாது? புற நினைவுகள் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ சாமி ஆடுறவங்களுக்கு அந்த புற நினைவுகள் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அப்போது ஆடணும்னாலே அதுக்கே அதனால தான் மாணிக்கவாசகர் ஆடுகின்றிலை அன்பிலை, நான் இப்படி சொல்லுவேன், கொத்துடையான் கலர்க்கு அன்பு இலை ஆடுகின்றிலை. அன்பு இருந்தால் தான் ஆட முடியும். சில யோக மார்க்கிகள் டைம் டேபிள் போட்டு ஆட சொல்லுவான். 11 மணிலேருந்து 11:15 வரைக்கும் எல்லோரும் டான்ஸு. அது கட்டின காசுக்காக வேண்டி ஆட சொல்கிறது. நான் சொல்லிட்டு இருக்கிறது அந்த டான்ஸு கிடையாது. அந்த சாமி வந்தாருன்னா ஒரு 1000 பேர் கிடந்து கிரவுண்டில் கிடந்து ஆடுவான். அதே டான்ஸ் உனக்கு டெய்லி வரணும். வருமா? வராது. அது அரங்கசாமி ஐயா சொல்லுவார் அடிக்கடி, எப்போதும் சிரித்தால் மனிதன், எப்போதாவது சிரித்தால் மனிதன், எப்போதும் சிரித்தால் பைத்தியக்காரன் பார். அதே மாதிரி டான்ஸுங்கிறது, இந்த சைவம் சார்ந்த ஆனந்தங்கிறது எங்கேருந்து வரணும்? உள்ளேருந்து வரணும். தீபாவளி அன்னைக்கு சாலன் பாப்பையா பேசினா தான் சிரிப்பு வரும்னா அடுத்த நாளைக்கு உனக்கு அழுக வரும். உனக்கு தேவையான சிரிப்பு எங்கேருந்தே வரணும்? உனக்குள்ளேருந்து வரணும். உனக்கு தேவையான ஆனந்தம் எங்கேருந்து வரணும்? உனக்குள்ளேருந்து வரணும். அதுதான் அந்த நடனத்தையும் சொல்கிறார். அதாவது ஆடுங்கள் பாடி ஆடி, அழகான வார்த்தை. ஆடி பாடி அண்ணாமலை தொலை ஓடிப்போகும் வினைன்னு சொல்கிறார்ல திருவண்ணாமலை பதிகத்தில். ஆடி பாடி அண்ணாமலை தொலை, அங்கே எதை முதல்ல வச்சுருக்கிறாரு? ஆடுறத முதல்ல வச்சுருக்கிறார். இவர் பாடுறத முதல்ல வச்சுருக்கிறாரு. அடுத்த வரி ரொம்ப சூப்பரான வரி. பக்தர்க்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும். என்ன அழகான அந்த ஒரு வரியை திருநாவுக்கரசர் எழுதினதுக்கு நைட்டு முழுவதும் அவருக்கு போற்றி சொல்லலாம். பக்தருக்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும். பக்தர்களுக்கு இறைவன் யாராக இருக்கிறாராம்? கண்மணி போல இருக்கிறாராம். பக்தர்க்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும். இதை நாம் தனியாக பிரிக்கணும். இந்த கண்ணிடை மணிங்கிறது சைவ சித்தாந்தப்படி குருவை குறிக்கிற ஒரு வார்த்தை. யாரை குறிக்கிற வார்த்தை? குருவை குறிக்கிற வார்த்தை. பொதுவாக திருமுறைகளிலும் சித்தாந்தங்களிலும் குரு கண்மணி என்று சொல்லப்படுற இடங்கள் நிறையா இருக்குது. பெருமிடலை குறும்பர் சுந்தரர் அதுக்கு முந்தி போயிடுறாரு. அப்போது ஏன் அவர் போனாருங்க என்று கேட்கப்படும்போது, என் கண்மணி ஆகிய என்னுடைய குரு அங்கே வந்துட்டதுனால நான் வரப்போகிறான்னு தெரிஞ்சு வந்துட்டேன்னு பெரிய புராணத்தில் இருக்குது. வரியை கண்டுபிடிச்சி பாருங்கள் வீட்டில் போய். ஏன் நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, என் கண்மணியாகிய குரு நாளைக்கு வந்துடுவார், அதனால் நான் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இன்றைக்கே வந்துட்டேங்கிறார். புரியுதா? பண்டார சாத்திரத்தில் பல இடங்களில் குரு யாராக சொல்லப்பட்டிருக்கிறார்? கண்மணியாக சொல்லப்பட்டிருக்கிறார். குருவை ஏன் கண்மணின்னு சொல்கிறாங்கன்னுங்கிற கேள்வி நமக்கு வரணும். குருவை ஏன் கண்மணியாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு வழிகாட்டுகிறது எது? நம்முடைய கண்ணு தான். நமக்கு கண்ணு தான் என்ன செய்கிறது? வழிகாட்டு. கண்மணிங்கிற பகுதி தான் பார்வை உடையது. அந்த மணி தான் பார்வை உடைய பகுதி. ஆப்ரேஷன்லாம் அதில் தான் பண்ணுவாங்க, அந்த புறப்பகுதியில் பண்ண மாட்டாங்க. நமக்கு வழியை காட்டுவது எது? கண். ஞான வழியை காட்டுவது யார்? குரு. அதனால் குருவை யாருங்கிறாங்க? கண்மணின்னு சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்க? காலத்தியானவன் என் கண்ணுளானே. அப்பர் சொல்கிறார், காலத்தியானவன் என் கண்ணுளானே, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. பார்த்தீங்களா? கண்காட்ட. கருணை தான் கண்ணாக பார்க்குறோம். கண்ணுதலான் தன் கருணை. அது அங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கண்ணுதலான் தன் கருணை தன்காட்ட இது அப்படின்னு சொல்லும்போது பொருள் தெரியாது. கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. கருணை கண்ணாக சொல்லப்படும். சைவ சித்தாந்தப்படி கருணை கண்.
ஆன்மாவும் கண், அது வேறு இடம். கருணைங்கிறது கண்ணாக பார்க்கப்படும். இப்போ கூட நம்ம போன பதிலோட பார்த்தோம். அதாவது கண்ணோட்டம் அப்படிங்கிற இது தேவார பாடசாலையில் பார்த்தோம். கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அந்த 8வது நூற்பாவிலிருந்து ஒரு வெண்பாவை ஞாபகப்படுத்தினேன். இல்லா முகைப்பாலும் கண்ணீரும். ஒரு தாய்க்கு குழந்தை மேலே அன்பு இருக்குங்கிறது கண்ணீர்னால தான் தெரியுது. அப்போ கண் எதனுடைய அடையாளமாகிறது? கருணையின் அடையாளமாகிறது. சைவ சித்தாந்தப்படி கருணை தான் யாராக வரும்? குருவாக வரும். இதையெல்லாம் அதில் எடுக்கணும். சும்மா நாம் அதாவது பண்டிதமணி போன்ற அளவுக்கு நமக்கு தேவார விளக்கங்கள் வராதனால தான் நம்ம தேவாரத்தை பாட்டு பாடுறதோட என்ன செய்துக்கிடுறோம்? முடிச்சுக்கிடுறோம். ஆமாம், இந்த நம்ம பார்த்தது 10% கூட கிடையாது. இன்னும் இருக்குது 90%. பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா எழுதி தள்ளிடுவார். ஒரு பாட்டுக்கு 10 பக்கம் எழுதுவார். இப்போ அந்த மந்திரத்தை சுருக்கி பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது உடம்பு உங்களுக்கு வேணும், உடம்பை பேணுங்க. ஆனால் உடம்பு மேலே என்ன வச்சிடாதீங்க? பற்று வைத்து அழுந்தாதீங்க. உடம்பை பேணுவது எதுக்காக இருக்கணும்? இப்போ இறைவன்கிட்ட நிறைய குடும்ப கடமைகள் இருக்குது சாமி, பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும், எனக்கு நல்ல உடல்நலம் தாங்கன்னு கேட்டிங்கன்னா அது அழுந்துதல். சைவ பணி செய்யணும், ஹெல்த் தாங்கினீங்கன்னா அது அழுந்துதல் கிடையாது. இவ்வளோதான், சின்ன ரகசியம்தான். நான் சைவம் பண்ணணும், சைவ பணி செய்யணும்னு கூட சொல்ல வேண்டாம். என்ன பண்ணணும்? நான் சைவம் பண்ணணும், நான் படிக்கணும்னு சொல்லுங்களேன். சைவம் படிக்கணும், எனக்கு உடல்நலம் தாங்கன்னு கேட்டால் அது அழுந்துதல் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஏகப்பட்ட கடமைகள் இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பொறுப்புகள் வந்துட்டு, பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், அதனால் எனக்கு உடல்நலம் என்று கேட்கும்போது அது எதாவது மாறிடும், அழுந்துதலாக மாறிடும். அழுந்துதலாக இவ்வளோதான் நுட்பம். அதனால் அப்படி நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு உடம்பு மேலே பற்று வந்துட்டோ அப்போது நீங்கள் தீவினைகளும் செய்ய வேண்டியது வரும். தீவினைகள்லாம் எதுலேருந்து தான் வரும்? பற்றுலேருந்து தான் வரும். நீங்கள் லஞ்சம் எப்போ அதிகமாக வாங்குகிறான்? கல்யாணம் வாங்குறதுக்கு பண்ணுறதுக்கு முந்தைய லஞ்சம் வாங்க மாட்டோம். கல்யாணம் பண்ண பிறகு நிறையா லஞ்சம் வாங்குவோம். கேட்டால் என்ன சொல்லுவான்னா, ஏன்னா என் பிள்ளைகளை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சும்மாவாக சேர்க்குறாங்க, என்கிட்ட தானே பணம் கேட்குறாங்க, அப்போ லஞ்சம் வாங்கினா தானே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தீவினைகளை ஈட்டுக்கிறான். என்ன ராசா வந்துடுறாரு? யமன் வர்றாரு. தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கங்கிறார், ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்யுங்கிறாரு? அடுத்த ரிசல்ட் சொல்கிறாரு. ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ப்ராப்ளமும் சொல்கிறாரு, சொல்யூஷனும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அதனால் பண்ணோட நல்லா பாடுங்க, சுவையாக பாடுங்கிறார். பண்ணோட பாடுறது முக்கியம் இல்லை, சுவையாக பாடணும். பாடுறது மட்டும் இல்லை, என்ன செய்யுங்க? ஆடுங்க. அந்த ஆடணும்னா அன்பு வேணும். அதனால தான் அடுத்த வார்த்தை பக்தர்கள்னு வச்சார். அதனால தான் என்ன வார்த்தை வச்சுருக்கிறாரு? ஆடுறதுக்கு அன்பு இருந்தால் தான் ஆட முடியும். இங்கு திருநாவுக்கரசர் சொல்லுகின்ற பக்தர் என்பவர் நம்மை போல என்றோ ஒரு நாள் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கிடையாது, ஜீவன் முக்தர்கள். பித்துப்பத்தர்ன்னு இருக்குது சிவஞான போதத்தில். கடைசி நூற்பாவில் பித்துப்பத்தர்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த பித்துப்பத்தரை தான் அவர் சொல்கிறார். பக்தருக்கு என்றும், என்ன அழகான வார்த்தை, என்றும்ங்கிறதுலாம் எதுபோல? கண்ணிடை மணியார் போலும், கண்ணில் மணிபோல் பக்தர்களுக்கு அருள் செய்வான். இந்த வரிகளெல்லாம் ரொம்ப அபூர்வமான வரி. பக்தருக்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டனாரே என்று இறைவன் மேலே பாடுறாரு. இவ்வாறு இந்த தேவார பகுதியை நிறைவு செய்து நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். சிவாய நம. நல்ல பதிகம். அதுவும் தாங்க.